தேவனுடைய உன்னத நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. திருச்சபை அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசையினுடைய மனமார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் மூப்பர் சொன்ன காரியத்தை இந்த வாரம் முழுவதும் நான் சிந்தித்தது உண்டுங்க. என்னமோ நாட்டுக்கு நாடு பிரச்சனை நடந்து ஒவ்வொரு நாட்டு மக்களும் கதி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், வாழ்வா சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாருங்கள், இந்தியாவை ஆண்டவர் எப்படி வச்சுருக்கிறாருங்க. ரொம்ப சாந்தமாக எப்பொழுதும் இருக்கிறது போலவே உலகமே பரபரப்பாய் இயங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்தியாவை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் ஆண்டவரே உலகமே இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் ஆண்டவரே இந்த சமாதானம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இந்தியா தேசத்தின் பிள்ளைகளோடு பலமாய் பேசி கொண்டிருக்கிறார் சத்தியத்தின் மூலமாக. உண்மையாகவே இந்த சமாதானம் நமக்கு எத்தனை காலம் என்று தெரியவில்லை. பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு நற்சமாதானங்களையும் இன்னும் துன்பத்தின் ஊடாக கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு நாட்டின் மக்களையும் தேவன் தாமே ஆட்சி தேற்றி வழிநடத்தும்படியாய் நம்முடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். திருச்சபைக்கான கடைசி எலியாவின் தூதை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். அந்த கடைசி எலியாவின் தூது அது என்ன அப்படின்னா, லவோதிக்கா திருச்சபையின் தூது தான் கடைசி எலியாவின் தூது. திருச்சபைக்கான தூது என்ற காரியத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோங்க. கடந்த வாரத்தில் வெதுவெதுப்பான விசுவாசம் என்ற தலைப்பில் நம்மிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனையை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. லவோதிக்காவுடைய நிலைமை எப்படியா இருக்கிறது, அதனுடைய சூழல் எப்படியாக இருக்கிறது அப்படின்ற காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். இந்த வார செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக இந்த லவோதிக்காவின் தூதை படிக்கணுமே ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த வாரத்தில் என்னுடைய பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்தபடியினால நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அனுபவம் இல்லை ஒரு சில நபர்கிட்ட அந்த எங்கே போனால் குழந்தைக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்களும் மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனைக்கு போன மாத்திரத்தில் குழந்தைகளை எப்பொழுதும் போல் கவனிக்கிறது போலவே கொஞ்சம் உள்ளே போன உடனே தெர்மாமீட்டரை கொஞ்சம் எடுத்து அந்த பிள்ளைக்கு வச்சு அந்த காய்ச்சலுடைய அளவை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த தெர்மாமீட்டரை எடுத்த உடனே பிள்ளை சொல்கிறாப்புல வேண்டாம் 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 அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாப்புல. அந்த மருத்துவமனையில் உள்ள சகோதரி சொல்கிறாங்க, மக்களே இதை வச்சு பார்த்தா தான் பாரு உன் காய்ச்சல் என்ன அளவுன்னு தெரியும், அப்போ தான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வைக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. பிள்ளை சொல்கிறாப்புல திரும்பவும் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. தெர்மாமீட்டர் வச்சது என்னவோ பிள்ளைக்கு தாங்க, ஆனால் ஆண்டவர் பாருங்க எனக்கு ஒரு தெர்மாமீட்டரை காட்டிட்டார். என்ன ஆண்டவரே செய்யறது, லவோதிக்காவின் தூதை இந்த வாரம் பேசணுமே ஆண்டவரே, லவோதிக்காவின் நிலையை நான் இருக்கிற நிலையை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. என்கிட்ட ஒரு தெர்மாமீட்டர் உண்டுப்பா, உன் பிள்ளைக்கு அந்த தெர்மாமீட்டரை வச்சாதான் அந்த காய்ச்சலின் அளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உனக்கும் ஒரு காய்ச்சல் இருக்கிறது, அந்த காய்ச்சலின் அளவை நான் உனக்கு காட்டுறேன், நீயும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடாத, நீ வேணும் ஆண்டவரே சொன்னீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொடுப்பேன்பா அப்படின்னு சொன்னாருங்க. நானும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே ஒரு பக்கம் மட்டும் இல்லை உடம்பு முழுது கூட வைங்க, என் நிலையை எப்படியாவது எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன்னா 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியல, ஆனால் ஒரு காரியம் இருக்குது. அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் முறை அவர் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுது அப்படின்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு
அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில் இயேசுவினோடு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னா அவருக்கு ஒப்பா யார் மாறி இருக்கணுமா? நாம் மாறி இருக்க வேண்டுங்களா? அதனால தான் என்னமோ ஆண்டவர் பாருங்க, நம்ம திருச்சபைக்கு தொடர்ச்சியாய் ஒரு சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நான் பாரப்பட்டு ஜெபிக்கிற நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்பது உண்டு, ஆண்டவரே இந்த உபதேசங்கள்லாம் ஒரு வேளை நாங்கள் படிக்கும் பொழுதும் ஆண்டவர் எங்களோடு பேசும்போதும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட உபதேசத்தை நீங்கள் இந்த காலங்கள் எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்ன பதில் அதுதான், நான் இருக்கிற வண்ணமாகவே உன்னை மாற்றணும்னு நான் பிரயாசப்படுறேன்ப்பா. அதுக்காக தான் பாரு இந்த லவோதிக்கேயாவின் தூதை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த லவோதிக்கேயாவின் தூதை நீ கொஞ்சம் கவனிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒப்பா உன்னால் மாற முடியும்பா. நான் தெர்மாமீட்டரை கொண்டு வரும்போது நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடாத, நான் அந்த தெர்மாமீட்டரை வச்சாதான் உனக்குள்ள அந்த லெவல் என்ன அப்படின்றத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தெர்மாமீட்டரை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை கொஞ்சம் வச்சு நம்ம காய்ச்சலின் அளவை கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறார், சுகவீனத்தின் அளவை காட்டணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் தெர்மாமீட்டரை கொண்டு வரும்போது ஆண்டவரே நீங்கள் வைங்கப்பா வச்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நிச்சயமாய் லவோதிக்கேயாவிடம் காணப்படுகிற மற்றொரு பிரச்சனையை இன்னைக்கு ஆண்டவர் பேசுவாருங்க. ஒரு சின்ன ஜெபத்தோடு படிக்கலாங்களா? அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறோமாப்பா. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க சுவாமி, எங்களுக்கான வார்த்தையை கொடுங்கப்பா. இந்த சத்தியம் எங்களுக்கான சத்தியம், எங்கள் திருச்சபைக்கான சத்தியம். ஏன்னா இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டம் அப்படின்னு நாங்கள் பேரை வச்சிருக்கிறோம்ப்பா. நாங்கள் இரண்டாம் வருகையில் பிரவேசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒப்பாக மாறணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை செய்யுங்க, தயவு செய்யுங்கப்பா. சத்திய ஆவியானவரை கொண்டு பேசுங்கப்பா, மனித வார்த்தை அல்ல ஆண்டவரே. மகிமையின் தேவனே நீர் பேசும்படியாக மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த லவோதிக்கேயாவின் தூதை கடந்த வாரத்தில் வெதுவெதுப்பான விசுவாசம் என்ற தலைப்பில் லவோதிக்கேயாவுடைய பிரச்சனையை நம்ம படித்தோம். வெதுவெதுப்பான சூழ்நிலை, உலகம் கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம், ஆண்டவர் கொஞ்சம் உலகம் கொஞ்சம்னு இருக்கிற சூழ்நிலை தான் வெதுவெதுப்பான சூழ்நிலை. அந்த வெதுவெதுப்பான சூழ்நிலையை ஆண்டவர் கடந்து வர சொல்கிறாரு. அப்படி கடந்து வராத பட்சத்தில் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்ற சத்தியத்தை கடந்த வாரம் படித்தோம். இந்த வாரத்தில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 14 மீண்டும் நான் வாசிக்கிறேன். ஒரு வார்த்தையோடு ஆண்டவர் நம்மோடு பேசிட்டங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, இன்னைக்கான பிரச்சனை ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. லவோதிக்கேயாவுடைய பிரச்சனை அடுத்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. பாருங்க, லவோதிக்கேயாவுடைய இரண்டாவது பிரச்சனை ஆண்டவர் கொஞ்சம் காட்ட போறாரு. நம்மிடத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் காட்டும்போது அவர் பார்க்குற விதமாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒப்பா மாறிடலாங்க. ஒருவேளை ஆண்டவர் பார்க்குற விதமாக நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா அவருக்கு ஒப்பா மாற முடியாது. முதல் வார்த்தை எடுத்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் அப்படின்னு சொல்லி லவோதிக்கேயாவாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் முதல் காரியத்தை சொல்கிறாரு. பா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை முதல் பிரச்சனையை பேசினேன், நீ கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பா அப்படின்னு முதல் பிரச்சனையை பேசின ஆண்டவர் இரண்டாவது பிரச்சனையை பேசுகிறாரு. உங்ககிட்ட இரண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா நீ யார் தெரியுமா, நீ நிர்பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. எனக்கு இந்த வசனத்தை பார்த்த மாத்திரத்தில் நிர்பாக்கியம் உள்ளவனா, அது என்ன அர்த்தம்? நிர்பாக்கியம் உள்ளவனா என்ன அர்த்தம்? இல்லை ஆண்டவரே, நான் தான் பாக்கியவான், இந்த உலகத்தில் நான் தான் பாக்கியவான் எல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நிர்பாக்கியம் உள்ளவன்னு சொல்கிறீங்களே, அந்த நிர்பாக்கியம் உள்ளவன்னா என்ன ஆண்டவரே அர்த்தம் அப்படின்னு எனக்கு ஒரே புரியலை. பாருங்க, குழப்பமாகவே இருந்துச்சு. அந்த குழப்பத்தோடு கூட வேதாகமத்தை இன்னும் ஆராய ஆரம்பித்த ஆண்டவருடைய உதவியோடு அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு ஃபார்முலா எனக்கு நினைவுக்கு வந்துடுச்சு. ஃபார்முலா என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே வேதாகமத்தில் ஒரு கருத்து புரியலை அப்படின்னா அதற்கு எதிர்பரமான கருத்தை படித்தோம் அப்படின்னா இந்த கருத்து புரிஞ்சிடும். எப்படி பாருங்களேன்,
இங்க நிர்பாக்கியம் உள்ளவன் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நிர்பாக்கியம் உள்ளவன்னா உண்மையாகவே என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த நிர்பாக்கியம் உள்ளவனுடைய அந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு எதிர்பார்த்தத்தினுடைய வார்த்தை என்னங்க? பாக்கியம் உள்ளவன். அப்ப பாக்கியம் உள்ளவனா யாருன்னு இப்ப படிச்சோம் அப்படின்னா நிர்பாக்கியம் உள்ளவனா யாருன்னு தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரியும். பாக்கியம் உள்ளவங்கன்னா யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானும் வேதாகமத்தில் கொஞ்சம் தேட ஆரம்பித்தேங்க. அப்போ பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 14 பாருங்க. பாக்கியவான் என்ற வார்த்தை வருதா என்பதை கொஞ்சம் கவனிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சொல்லுது, யார் பாக்கியவான் அப்படின்னா யார் கற்பனையின்படி செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். அப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அப்ப கற்பனையை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நிர்பாக்கியவான்கள் யாருங்க? வாழ்க்கையில கற்பனை இல்லாதவர்கள். இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி, ஒரு சண்டையை போட்டேன். என்ன சண்டையை போட்டேன்? ஆண்டவரே, நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இல்லை நிர்பாக்கியம் உள்ளவன், நான் பாக்கியம் உள்ள கூட்டம், நான் கற்பனையை கை கொள்ற கூட்டம், நான் கற்பனையை வாழ்க்கையில் வைத்திருக்கிற கூட்டம். நீங்க தவறான நபர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அது வேற ஒரு நபர், அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, பாரு, லவோதிக்கேவுடைய பிரச்சனையே இதுதான், பார்த்துக்க. நான் சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன் நீ நிர்பாக்கியம் உள்ளவன்னு சொல்கிறேன், ஆனால் நீ சொல்கிற இல்லை இல்லை நான் பாக்கியவான்னு சொல்கிற, அது வேற ஒரு ஆள்னு வேற ஒருத்தவனை கை காட்டுறியே. இதுதான் லவோதிக்கேவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நீ அனுமதிச்ச அப்படின்னா நான் தெர்மாமீட்டரை கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன், நீ வேண்டான்னா நான் விட்டுறேன்பா. என்னங்க சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சில நேரம் சொல்லிடுவோம், பார்த்துக்குங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் நீ என்ன போல மாறணும் அப்படின்னா கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்கிறக்கூடிய வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தைங்க. அப்போ நான் இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கிறேன், லவோதிக்கேவுடைய 2வது பிரச்சனையை ஆண்டவர் பேசுகிறாரு. பா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறப்பா, நீ கற்பனை இல்லாதவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா, உன் வாழ்க்கையில் கற்பனையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், என்னது கற்பனை இல்லையா? என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நான் தான் ஆண்டவரே கற்பனையின்படி வாழ்கிற கூட்டம், நான் மீதமானவன் ஆண்டவரே, நான் 7th அட்வென்டிஸ்ட் ஆண்டவரே, என்ன என்கிட்ட போய் கற்பனை இல்லைன்னு சொல்றீங்களே? ஏன் நான் யார் தெரியுங்களா? பாருங்க, என் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, பாரு, உன்னை போலவே வேதாகமத்தில் ஒருத்தவன் இருக்கிறான், அவங்கிட்டையும் இதே தான் நான் சொன்னேன், நீ நிர்பாக்கியம் உள்ளவன்டான்னு சொன்னேன், அவன் ஏற்றுக்கவே இல்லை. பாரு, அவனும் உனக்கு சகோதரன் தான், அவனை கொஞ்சம் படிச்ச அப்படின்னா உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாருங்க. பார்க்கலாங்களா அந்த நபர் யாரு? போன வாரம் ஒரு லவோதிக்கே நபரை குறித்து படித்தோம், இன்னைக்கு மீண்டும் ஒரு லவோதிக்கேனை குறித்து படிக்க போகிறோம். அந்த நபர் எல்லாருக்கும் பரிச்சயமான நபர் தான். அந்த நபர் யாருன்னு பாருங்க. மத்தேயு 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 16லேருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனியுங்க. ரொம்ப மிக முக்கியமான சத்தியம் பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். யாருங்க இவரு? ஐஸ்வர்யமான வாலிபன். இந்த ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை, என்னங்க அர்த்தம்? எந்த நன்மையை செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ எனக்கு படிக்கும்போது புரியலை பாருங்க. நான் என்ன நினச்சேன், நன்மைனா ஏதோ உதவி செய்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாரோ ஆண்டவர், அதை தான் இவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறானோ. எந்த நன்மையை அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா, அப்போ எந்த நன்மை அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஆவியானவர் ஒரு விஷயம் சொன்னார், நன்மைனா வேதாகமத்தில் என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு, அதை போய் நீ பாரு, இவன் என்ன கேட்குறான்னு புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா நன்மைனா என்னன்னு வேதாகமத்தில்? ரோமர் 7வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை பாருங்க. நன்மைனா என்னன்னு பாருங்களேன். ரோமர் 7:10, இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். இப்போ அதே பகுதியில் இருக்குது, நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். கற்பனை நன்மையாக இருக்குதுன்னு அங்கே தான் இருக்குது. யார் பார்வைக்கு தெரியுதுங்க வசனம்?
வாசிங்கம்மா. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் வந்தானே, எந்த நன்மையை கடைபிடிக்கணும்னு கேட்டான் அப்படின்னா, அப்ப அவன் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? எந்த கற்பனையை கடைபிடிக்கணும்னு கேட்கிறான். வேதாகமத்தில் எத்தனை விதமான கற்பனைங்க இருக்குது? எத்தனை விதமான பிரமாணம் இருக்குது? 2 விதமான பிரமாணம் இருக்குது. அப்ப இவன் நல்லா அறிஞ்சவன் தான் பாருங்க. மோசையின் பிரமாணமும் தெரியும், தேவனுடைய பிரமாணமும் தெரியும். அதை தெரிஞ்சபடினால தான் வந்து ஆண்டவர்கிட்ட இவன் ஒரு அறிவாளின்னு காட்டிக்கிறான். எப்படி காட்டிக்கிறான்? நான் எந்த நன்மையை செய்யணும், எந்த நன்மையை செஞ்சா நான் பரலோகம் போக முடியும்னு கேட்கிறான். இப்ப ஆண்டவர் எந்த நன்மையை செய்ய சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்களேன். வசனம் 17 வாசிக்கிறேன். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா எதை கொள்ளு? கற்பனையை கைக்கொள் அப்படின்றார். இப்பயாச்சும் இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட பேசுறன்ற காரியம் இருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். திரும்ப எந்த பாயிண்ட்டுக்கு வரான்? மோசையின் பிரமாணமா தேவனுடைய பிரமாணமா? எவைகளை அப்படின்னு கேட்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்களேன். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இவன் ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதுதான் கற்பனை. ஆனா இதையெல்லாம் என் சின்ன வயசுல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கை கொண்டு வருகிறேன். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவங்கிட்ட உள்ள பிரச்சனையை இவன் சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் பாக்கியவானா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனையை சொல்லும்போது கூட மீண்டும் அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு முன்னாடி அதே கேள்வி வைக்கிறான். இப்ப அவங்கிட்ட உள்ள பிரச்சனையை, அவங்கிட்ட இல்லாத கற்பனையை ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னு பாருங்களேன். வசனம் 21 வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. எந்த பிரமாணம், எந்த கற்பனை, எத்தனாவது பிரமாணம் நீங்க தான் சொல்லும். அதற்கு இயேசு, பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இப்ப ஆண்டவர் அவன் கேட்டான், இது எல்லாம் என் சின்ன வயசுல இருந்தே நான் கை கொண்டு வரேன், இன்னும் என் இடத்துல என்ன குறைன்னு கேட்டான் பாருங்க. அவன் குறைய ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற குறையை நீ கண்டுபிடிச்சுக்கணுமா? போ, உன்னிடத்தில் இருக்கிறத விற்று பிறனுக்கு என்ன பண்ணு? கொடுத்துட்டு வான்னு சொன்னார். இப்ப அவன் வாழ்க்கையில எந்த பிரமாணம் மிஸ் ஆச்சோ அந்த பிரமாணத்தை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டினாரு. எத்தனாவது பிரமாணம்? யார் கண்டுபிடிக்கிறீங்க? எத்தனாவது பிரமாணத்தை அவன் வாழ்க்கையில கடைபிடிக்காம இருந்தான், அந்த பிரமாணம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி எத்தனாவது பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுங்களா? எத்தனாவது பிரமாணங்க? 10வது பிரமாணம். எந்த பிரமாணங்க? இச்சியா திருப்பாயாக. இச்சியா திருப்பாயாக அப்படி என்பது 10வது பிரமாணம். இவங்கிட்ட வந்திருக்கிற எல்லா சொத்தும் இவனுக்கு யார் தான் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தது. இப்ப தேவன் கொடுத்தத அவனே தனக்காக வைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பிறனுக்கும் கொடுத்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாகன்னு சொல்லணும். இப்ப இந்த வாலிபனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் எல்லாத்தையும் சரியா தான் இருக்கிறேன், என் சிறு வயது முதல் கொண்டே நான் கற்பனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆலயத்துக்கு போயிடுறேன், தசமாக வச்சிடறேன், முடிஞ்ச காரியங்களை செய்கிறேன், எல்லாம் சரிதான், நான் சரியாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த வாலிபன் கிட்ட உள்ள பிரச்சனை ஆண்டவர் திருப்பி காட்டுறாரு. உனக்குள்ளதை விற்று பிறனுக்கு கொடு அப்படின்னு சொல்ல மாத்திரத்தில் அவனால் முடிஞ்சிங்களா?
வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால். அப்ப அவனுடைய ஆசை எது மேல வந்துருச்சு? எது மேல வந்துருச்சு? ஆஸ்தி. ஆஸ்திக்கும் எத்தனாவது பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது? 10வது பிரமாணம் இல்ல. பிறனு கொன்ற யாயும் இச்சாதிருப்பாயாக ஆண்டவர் சொன்னார் பாருங்க. இவன் கையில வந்ததே தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இப்ப இந்த வாலிபனை சிந்திச்சு பாருங்க. இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். நான் கற்பனையை கை கொள்றவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை காட்டினாரு. இப்போ நீ 10வது பிரமாணத்தை மீறுறப்பா, உன் வாழ்க்கையில் 10வது பிரமாணம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார். ஏற்றுக்கொள்ள முடிந்தது அவனால? ஏங்க ஏற்றுக்கொள்ள முடியல? இதுதான் லவோதிக்கேயுடைய பெரிய பிரச்சனை. இப்போ இதே காரியத்தை ஆண்டவர் பேசலாம் இல்லைங்க ஒரு மனுஷங்கிட்ட. உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளோதாங்க. இதே பிரமாணத்தை ஒருத்தன் மீறி இருந்தான். அவங்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் பேசலை. அவன் தவற சொல்லலை, அவனுடைய குற்றத்தை குறிச்சு காட்டலை, ஒன்றும் செய்யலை. அவங்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் என்னங்க செஞ்சான்? என்ன செஞ்சான்? நபர் யாரு? சகேயு. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த லவோதிக்கேயுடைய 2வது பிரச்சனையை காட்டுறாரு. பா, உங்ககிட்ட பிரமாண வாழ்க்கையில் இருக்குதான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? ஏன்னா கற்பனையின் பொருள் அன்பு. அப்ப கற்பனையின் பொருள் அன்பு அப்படின்னா, அந்த அன்பு தேவனுக்குரிய காரியத்திலும் சரி, சக மனிதனுக்குரிய காரியத்திலும் சரி, எப்படிப்பா இருக்குது? ஆனா லவோதிக்கேயன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, நான் பாக்கியம் உள்ளவன் நினைக்கிறான். ஆண்டவர் அவர் பார்வையில பார்க்கிறாரு, நீ பாக்கியம் உள்ளவன் அல்ல, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறப்பா. நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறத என் கண்கள் பார்க்கிறது. உன் பார்வையில பார்த்து நீ நினைக்கிற நான் தான் கற்பனையை கை கொள்றவன், என்கிட்ட தான் கற்பனை இருக்குதுன்னு நீ சொல்ற. ஆனா என் பார்வையில நான் பார்க்கிறேன், உங்ககிட்ட எது இல்லை? கற்பனை இல்லப்பா, இல்லை. அந்த ஐஸ்வர்யவனா வாலிபனை பாருப்பா, அவனும் அதே நிலைமையில தான் இருந்தான். நான் அவன் பிரச்சனையை பேசினேன். அவன் பிரச்சனையை அவங்ககிட்ட பேசும்போது அவன் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு, அப்படியே ஆண்டவரே இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்குதாப்பா, என்ன ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, நான் வித்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வழிமுறைக்கு வந்திருந்தான் அப்படின்னா அவன் எங்க பிரவேசிச்சுட்டு இருப்பான்? நித்திய ஜீவனில் பிரவேசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்காமல் போனதற்கான காரணம், ஆண்டவர் குறைய காட்டினாரு, ஆண்டவர் பிரச்சனையை காட்டினாரு, ஆண்டவர் அவங்கிட்ட இருக்கிற தப்பை காட்டினாரு. தப்பை காட்டும் போது அந்த தப்புக்காக அவன் மனம் வருந்தி, ஆண்டவரே உண்மைதான் என்கிட்ட பிரச்சனை இருக்குது, நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரேன்ற வழிமுறைக்கு அவன் என்ன பண்ணல? வரலங்க. அவன் வராமல் போனதுனால எதை இழந்தான் அப்படின்னா, நித்திய ஜீவனை இழந்தான். இப்போ இந்த நபரை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி ஆண்டவர் வைக்கிறாரு. வச்சு ஒரு கேள்வியை கேட்குறாரு. பா, உன் வாழ்க்கையில் எப்படிப்பா பிரமாணம்? எல்லாம் சரியாக இருக்குதா? நீ நன்மையை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறியா? தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நான் அன்பு கூறுவதற்கான கட்டளையை ஆங்காங்கே வைத்திருக்கிறேனே, அந்த கட்டளையெல்லாம் உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்குதாப்பா? உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா. நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல சகோதரனிடத்திலும் பிறனிடத்திலும் என்ன பண்ணலப்பா? அன்பு கூறல. ஒருவேளை யோசிச்சு பாரு, உன் இருதயத்தின் ஓரத்தில் எங்கேயாவது கசப்பான வேர், உன் இருதயத்தின் ஓரத்தில் எங்கேயாவது பிரச்சனை, உன் இருதயத்தின் ஓரத்தில் எங்கேயாவது கற்பனையை மீறி நடக்கிற வாழ்க்கை இருக்குதான்னு சிந்திச்சு பாருப்பா. லவோதிக்கேயா 2வது பிரச்சனையை பேசுறேன். நீ கொஞ்சம் அந்த பிரச்சனையை கவனிச்ச அப்படின்னா நீ என்ன போல மாறிட முடியும். நீ எப்பொழுதும் போல பேசுற பிரசங்கம், வெள்ளிக்கிழமையா எப்பொழுதும் கேட்கிற செய்தி, அது போல இதை நீ கேட்டுட்ட அப்படின்னா உனக்கு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கான வாய்ப்பை நீயே அடைச்சி போடுறப்பா. நீ சகைவா பணக்கார ஐஸ்வர்யமான வாலிபனா? நீ யாரா மாற போற? 2 நபர்களும் உனக்கு முன்பதாக தான் இருக்கிறாங்கப்பா.
இன்னைக்கு தான் காலம். இப்ப நீ யோசிச்சு பாரு, பிரமாணம் உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமா இருக்குதா, அல்லது அந்த பிரமாணம் இல்லாத ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு நான் திரவிய சம்மனன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை உன் இடத்துல இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 10வது பிரமாணம் அவங்கிட்ட அவுட்டு பாருங்க. அதுதான் மற்ற 9 பிரமாணத்துக்கும் கேட்டு. 10வது பிரமாணத்தில் இந்த வாலிபன் சரியா இருந்திருந்தான் அப்படின்னா மற்ற 9 பிரமாணத்தில் அவன் சரியா இருந்திருப்பான். இச்சை இருக்குது பாருங்க, இச்சை தான் கொலைக்கு காரணம். இச்சை இருக்குது பாருங்க, இச்சை தான் விபச்சாரத்துக்கு காரணம். இச்சை இருக்குது பாருங்க, இந்த இச்சை தான் களவு செய்யறதுக்கான காரணம். இந்த இச்சை தான் ஓய்வு நாளம் மீறதுக்கு காரணம். இந்த இச்சை தான் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கும் காரணம். இந்த இச்சை தான் ஆண்டவரை தூக்கி போடுறதுக்கும் காரணமா இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, இந்த வாலிபன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாம் சூப்பரா என் வாழ்க்கையில் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் 10 பிரமாணத்தை என் வாழ்க்கையில் அப்படியே வச்சிருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் கொண்டு வந்து காட்டுறாரு, பா 10வது பிரமாணத்தில் நீ அவுட்டு, டோட்டலா முடிஞ்சிருச்சுப்பா. 10வது ஒரு பிரமாணம் உன் வாழ்க்கையில இல்லை அப்படின்னாலே மற்ற 9 பிரமாணத்தையும் உன் வாழ்க்கையில மீறி நடந்துட்டப்பா. யாக்கோபு புத்தகத்தை வாசிக்கிறோம். 1 தவறினா மற்ற 9 அவன் எப்படி இருக்கிறானா? அந்த வார்த்தை யாருக்கு கனகட்சிதமாக பொருந்தது அப்படின்னா அந்த பணக்கார ஐஸ்வர்யமான வாலிபனுக்கு தாங்க பொருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சத்திய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் அந்த தெர்மாமீட்டரை கொண்டு வந்து நம்ம கிட்ட காட்டியிருக்கிறாருங்க. அந்த தெர்மாமீட்டர்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த காய்ச்சலின் அளவை, பிரச்சனையின் அளவை அந்த தெர்மாமீட்டர் காட்டுது. இப்போ அந்த தெர்மாமீட்டரை பார்க்குற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காய்ச்சலுக்கான அளவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காய்ச்சலை குறைப்பதற்கான வழியை நீங்கள் நானும் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இந்த பணக்கார ஐஸ்வர்யவான் வாலிபனை போல எத்தனை பேர் எப்பொழுதும் போல கேட்கிற செய்தி தான் இதுவும் அப்படின்னு சொல்லி துக்கமடைந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போனோம் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. லவோதிக்கா திருச்சபையினுக்கான தூதை ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ நிர்பாக்கியம் உள்ளவன்பா. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நான் தான் பாக்கியம் உள்ளவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் நிர்பாக்கியம் உள்ளவன் சொல்கிறீங்களே ஆண்டவரே? ஆமாப்பா, உன் வாழ்க்கையில் பிரமாணம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் உண்மையாக உன் வாழ்க்கையில் எது இல்லை? பிரமாணம் இல்லை. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். தேவன் எகிப்திலிருந்து அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமதனத்திலிருந்து கொண்டு வந்தார் பாருங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க, நல்ல அற்புதம் அடையாளங்களை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டிட்டு சீனாய் மலைக்கிட்ட கொண்டு வந்தார். சீனாய் மலைக்கிட்ட கொண்டு வந்து ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதங்க கொடுத்தாரு? 10 கற்பனை, 10 பிரமாணத்தை கொடுத்தார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்துல அந்த எகிப்தின் அடிமதனத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்களோடு உடன் வந்த ஜனங்களுக்கும் கொடுப்பதற்கு தேவ கரத்தில் எத்தனையோ காரியம் உண்டு. அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு கொண்டு வந்தாரு பாருங்க. அந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்திற்கென்று கொடுப்பதற்கு எத்தனையோ காரியம் உண்டு. ஆனா ஆண்டவர் எதை கொடுத்தார்? அந்த மக்களுக்கு 10 பிரமாணத்தை கொடுத்தார். கேள்வி, ஏன் அந்த ஜனங்களுக்கு தேவன் 10 பிரமாணத்தை கொடுத்தார்? எத்தனையோ விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா? எத்தனையோ அந்த பூமிக்குரிய தேவைகளை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா சீனாய் மலை கிட்ட கொண்டு வந்து ஆண்டவர் எதை கொடுக்கிறார் அப்படின்னா 10 பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏன் 10 பிரமாணத்தை கொடுத்தார்? எதுக்காக தெரியுங்களா? 10 பிரமாணம் என்பது தேவனுடைய 10 குணங்கள். நம்ம 1 யோவான் 3:2 வாஸ்தம் பாருங்க. அவருக்கு ஒப்பாக மாறுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. பிரமாணம் எப்படி நித்தியமானதோ அதே வாழ்க்கையை அவருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கரங்களில் கொடுக்க இருந்தாலும் ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னா 10 பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையாங்க, ஒருவேளை மாட மாளிகைகளையும் மற்ற சொத்து பத்துகளையும் சேர்த்து வச்சு இந்த உலகத்தில் நான் மேன்மையானவன் அப்படின்னு காட்டிக்கிட்டோம் அப்படின்னா
வேதம் சொல்லுது அவைகள் எல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது. ஆனால் இந்த உலகத்தில் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு இருக்குதுன்னா அது எது தெரியுங்களா? ஒன்றே ஒன்றை மாத்திரம்தான் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போவோம். எதை கொண்டு போவோம்? தேவனுடைய குணம். அதை தாங்க சொல்றாரு ஆண்டவர் லவோதிக்காவுக்கு. பா, நீ தேவ குணத்தில் இருக்கிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்பா, ஆனால் உங்ககிட்ட தேவ குணம் இல்லைப்பா. எப்படி ஆண்டவரே சொல்கிறீங்க? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேனே, அந்த அன்பு கூறுகிற காரியம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பா இருக்குது? பிரமாணம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது? அந்த பிரமாணம் மற்றவர்களை போல நீயும் பார்க்கறியா? உலகத்தார் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீயும் அதே காரியத்தோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறியா? அப்படி இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற. அந்த நிர்பாக்கியம் உள்ள தன்மையை விட்டு நீ மாறணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு முன்பதாக வைச்சாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் எதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு இல்லைங்க. ஜீவன் நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள தேவ குணத்தை பெற்றுக்கொள்வதற்கான முழு முயற்சி நம்ம உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறதா? இல்லை இன்னும் பல நூறாண்டு காலம் இந்த பூமியில் வாழப்போக்கிற ஒரு குணமலம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா அப்படி என்பதை யோசித்து பார்க்கணுங்க. பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கு முன்னதாக வைத்த கேள்வி இதுதான். பணக்கார அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் கிட்ட நான் பேசினேன். அவன் துக்கம் அடைஞ்சு போயிட்டான். சத்தியத்தை கேட்டப்பா, நீயும் துக்கம் அடைஞ்சு போகிறதுக்கு மனதாக இருக்கிறியா? இல்லை ஆண்டவரே, என் பிரச்சனையை பேசிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. நான் இன்னும் அந்த அன்பில் எங்கே குறைவுள்ளவனா இருக்கிறேன்? உங்களிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தில் நான் எங்கே தாழ்ந்தவனா இருக்கிறேன்? பிறனிடத்தில் அன்பு கூற காரியத்தில் எந்த காரியத்தில் நான் இன்னும் சரியில்லாதவனா இருக்கிறேன்? எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. உங்கள் குணத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒப்பா மாறணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒப்பாய் மாறினாதான் பரலோகம் வர முடியும் அப்படின்னா அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் தான் இன்னைக்கு இரவில் நம்ம ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பமாக இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனையோ விலையேற பெற்ற சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டுங்க. ஆனால் இந்த லவோதிக்கியா தூதை ஆண்டவர் ஏன் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் மனசில் ஒரு ஆசை. பிதாவின் சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணாரு. பிதாவே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னோடு கூட இவர்களும் இருக்கும்படி உம்மிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய ஆசை ஒன்றே ஒன்று தான். அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளும் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கணும். அந்த தெய்வம் பரலோகத்தை நமக்கு கொடுப்பதற்காக எதையெல்லாம் இழந்தார்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பூமியில் நிந்தையும் அவமானத்தையும் அற நிர்வாணத்தையும் சிலுவையில் அவர் காட்டினார். ஆனால் இன்னைக்கு பரலோகம் போவதற்கு நம்மால் எதை இழக்க முடியும்? சாதா ஒரு கோபத்தை இழக்க முடியலை, சாதா ஒரு பொறாமை இழக்க முடியலை. அவன் பேசிட்டு நான் பேசுகிறேன், அவன் செய்யிட்டு நான் செய்கிறேன், இப்படி தான் மனநிலை என்னுடைய மனநிலை இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, பரலோகம் போகணும் அப்படின்னா என் குணம் இல்லாமல் வர முடியாதுப்பா. லவோதிக்காவுடைய பிரச்சனை இதுதான்ப்பா. கற்பனை இல்லை, ஆனால் கற்பனையில் இருக்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கப்பா. கற்பனை சுத்தமாக வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஆனால் நான் தான் பிரமாணத்துக்குரியவன்னு சொல்லி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறியப்பா. பணக்கார வாலிபனா சகையுவா யாரா மாற போற? தீர்மானம் முன்னுடையதுப்பா. என் மனசு ஆதங்கம் உங்ககிட்ட பேசுறேன், நீ புரிஞ்சுக்கிட்டு ஒப்படைச்சே அப்படின்னா ஒப்பாய் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதியாக நமக்கு வருகிற வார்த்தையாக இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லவோதிக்காவுடைய இரண்டாவது பிரச்சனையை கேட்டிருக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அன்பு கூறுகிற காரியத்தில் எங்கேயாவது குறைவுள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னா அதை சரி செய்வதற்கு ஆண்டவரோடு போராடுவோம். சகோதரன் சகோதரிடத்தில் அன்பு செய்கிற காரியத்தில் எங்கேயாவது குறைவுள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னா அதை சரி செய்வதற்கு போராடலாம். ஏன் அப்படின்னா நமக்கான காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது என்பதை பரலோக தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு நேர்த்தியாக சொல்லி கொண்டிருக்குதுங்க. அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களில்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கிருபையின் நாட்களில் மனம் திரும்பி தேவ குணத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யம் போவதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவோம். இந்த உலகத்தில் நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல போகிற ஒரே ஒரு காரியம், அது தேவனுடைய குணம். அந்த தேவனுடைய குணத்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் மீண்டும் லவோதிக்கேயுடைய 3வது பிரச்சனையை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.